ஹலோ குட் மார்னிங் எவ்ரிவான். இன்றைக்கி வந்து மார்கழி 15 டே வந்து 4 o'clock ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ காலையிலே குளிச்சுட்டு நல்லா தலைலாம் வாரிட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு போயிட்டு நல்லா பூஜை பண்ண போகிறேன். ஸோ அதுதான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு. ஸோ காலையிலே எழுந்தாச்சு சீக்கிரமாக கடகடன்னு. இப்போ போயிட்டு நம்ம வாசல்லாம் பெருக்கிட்டு கோலம் போட்டுட்டு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் கிளம்பி ரெடி ஆகிட்டு வந்து பெருக்கி எல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 5:20 ஆகிடுச்சு. கரெக்டாக வந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இன்றைக்கி விளக்கேற்றியாச்சு. நம்மளுக்கு டிசம்பர் வந்து முடிய போகுது. நியூ இயர் வந்து வர்றதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நெக்ஸ்ட் இயர் எப்படிலாம் போக போகுது நினைக்கிறதுக்கே. யார் யாரெலாம் நியூ இயர்க்கு என்னென்ன ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுக்க போகிறீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட தாட்ஸையும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கான கோலம் வந்து தாமரை கோலம் தான் போட போகிறேன். அதுக்காக தான் புள்ளி வச்சுட்டு இது வந்து 15/8 கடகடன்னு புள்ளி வச்சுட்டு கோலம் போட்டுட்டு நம்ம வந்து அந்த டைம்குள்ளே விளக்கேற்றிடணும். ஸோ குயிக்காக போடுற மாதிரியான சிம்பிள் கோலம்ஸாக தான் நான் செலக்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன் ஒரு நாளுமே. அதுக்கப்புறம் வந்து நியூ இயர்க்கு என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்க எல்லாம். அதுக்கப்புறம் எங்கேயாவது வெளில போக போகிறீங்களா? ஏதாவது கிராக்கர்ஸ்லாம் வெடிக்கிற மாதிரி இருந்தால் சேஃபாக வெடிங்க. இந்த இயர் வந்து என்னென்னலாம் ரெசல்யூஷன் நியூ இயர்க்கு எடுக்க போகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக போடணும். ஸோ சேனலை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து இந்த இயர் வந்து எடுப்பேன். ஓகே, கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் நேற்றே வந்து எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன், பூஜை சாமான் எல்லாமே. ஏன்னா இன்றைக்கி டியூஸ்டேயில் ஸோ ஏர்லி மார்னிங்கில் பூஜை பண்ணுறோம். எனக்கு பூ வாங்க மறந்துட்டேன். ஸோ ஈவினிங்காக பூ வாங்கிட்டு சாமிக்கு போட்டு இன்னொரு வாட்டியும் பூஜை பண்ணுவேன் ஈவினிங்காக. பட் மார்னிங் பூ இல்லாதனால நான் அப்படியே வந்து பூஜை பண்ணிட்டேன். ஸோ கோலம் போட்டாச்சு. போட்டுட்டு தியா வந்து ஏற்றிட்டு நம்ம உள்ளே போயிட்டு விளக்கேற்றிடலாம். ஸோ இந்த ஏர்லி மார்னிங்கில் நம்ம என்ன ப்ரேயர் வச்சாலுமே நம்மளுக்கு அது அப்படியே பாசிட்டிவாக நடக்கும். எந்த அளவுக்கு மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுறோமோ அது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் வந்து உள்ள பூஜை வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட்டு கிச்சனுக்கு தான் போகிறேன். கிச்சனுக்கு போயிட்டு நம்ம நேற்று அரைச்சி வச்சோம்ல மாவு, ஆப்பத்துக்கு இட்லிக்கு, அது எல்லாமே வந்து நல்லா புளிச்சு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா மேலே எப்படி நுரைச்சி பொங்கியிருக்கு. இதை வந்து நல்லா ஒரு மிக்ஸு கொடுத்துட்டு எடுத்து வச்சிடலாம். இதில் ஆல்ரெடி உப்பு போட்டு வச்சுருக்கிறதுனால நல்லா கரைச்சி தான் வச்சுருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம் ஊற்றிட்டு இது வந்து நைட்டுக்கு இட்லி அந்த மாதிரி ஏதாவது ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இட்லி மாவும் நான் கூட அரைச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு 4 டேஸ்க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னலாம் பண்ணணும், மண்டே பிச்சுக்க வேணாம். ஸோ மாவு அரைச்சி வச்சுட்டா நம்ம ஒரு நாள் இட்லி ஊற்றிக்கலாம். அடுத்த நாள் வந்து பணியாரம், கார பணியாரம். அதுக்கு அடுத்த நாள் வந்து தோசை பண்ணிக்கலாம். அடுத்த ஃப்ரைடேயில் வந்து ஊத்தப்பம் மாதிரி பண்ணி ஸோ நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வேலையை கொஞ்சம் ஈஸியாக்கிடலாம். அதுக்கப்புறம் லன்ச்சு டின்னருக்கு என்னென்ன பண்ணணுமோ யோசிச்சு பண்ணிக்கலாம். ஒரு நாளும் என்ன லன்ச், என்ன டின்னர், என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இந்த மாதிரி கொஞ்சம் மாவு அரைச்சி வச்சிட்டோன்னா. இதோடு வந்து இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.